உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் பகுதியில் உள்ள ஜமா மசூதியை தொடர்ந்து ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள அஜ்மீர் தர்காவும் ஹிந்து கோவிலை இடித்து கட்டப்பட்டதாக வழக்கு தொடரப்பட்டதை அடுத்து ஆய்வு செய்ய உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. இந்த சூழலில் வழிபாட்டு தலங்கள் சட்டத்தை மேற்கோள் காட்டி திமுக எம்எல்ஏ மனோஜ் தங்கராஜ் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் 1947 ஆகஸ்ட் 15 இருந்து எந்த ஒரு வழிபாட்டு தலத்தின் மதத்தன்மை எப்படி இருந்ததோ அது அப்படியே இருக்க வேண்டும் எனவும், மசூதியாகவோ கோவிலாகவோ தேவாலயமாகவோ 1947 ஆகஸ்ட் 15 இருந்த ஒரு இடத்தின் மதத்தன்மையை ஆய்வுக்கு உட்படுத்தும் வழக்குகளை நீதிமன்றம் ஏற்று நடத்தக்கூடாது எனவும் வழிபாட்டு தலங்கள் சட்டம் கூறுகிறது. ஆனால் 2023 ஒரு இடத்தின் மத தன்மையை ஆய்வுக்கு உட்படுத்துவது வழிபாட்டு தலங்கள் சட்டத்தின்படி தடை செய்யப்பட்டிருந்தாலும் சட்டத்தின் பிரிவு 3 மற்றும் 4 மீறி செயல்முறை கருவியாக கண்டறியலாம் என முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் ஒருதலைபட்சமாக தீர்ப்பு வழங்கியுள்ளதாக விமர்சித்துள்ளார். மேலும் நாட்டை ஆளுகின்ற கட்சி குறிப்பிட்ட சமூகத்துக்கு ஆதரவாக இருப்பதாக பார்க்கப்படும் நிலையில் இத்தகைய தீர்ப்புகள் அவநம்பிக்கையை ஏற்படுத்துவதாகவும் சட்டத்தின் அடிப்படைக்கு எதிரானதாக தெரிவதாகவும் கூறியுள்ளார்.